பீகார்ல அந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய யாத்திரையை ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறார். ராகுல் காந்தி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக தொடங்கி இருக்கிற நேரத்தில் இந்த நாளுடைய யாத்திரையில் இன்னொரு கூடுதல் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே கலந்து கொண்டிருக்கார். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் அவர் பேசிய பேச்சு, அதனுடைய மொழிபெயர்ப்பு எல்லாவற்றையுமே பார்க்கிற பொழுது ஒரு உற்சாகமும் எழுச்சியாகவும் தான் இருந்ததை பார்க்கிறோம். முதல்ல அவர் லல்லு பிரசாத் யாதவ் பிரைஸ் பண்ணி அவர் பேசுகிறார். ஏன்னா லல்லு பிரசாத் யாதவ்ங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி. அப்பதான் அவங்க ஜனசங்கத்தை பேரை மாற்றி பிஜேபி வராங்க. உடனே மண்டல கமிஷன் இவர் விபிஷன் கொண்டு வர்றப்ப நேரடியாக அதை சொல்லி எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக பாபர் மசூதி பிரச்சனையை கிளப்பி ஊருக்கு ரத யாத்திரை அத்வானி தொடங்குகிற பொழுது முதலாக அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அத்வானியை கைது செய்த மிக துணிச்சலான அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் லல்லு பிரசாத் யாதவ் தான். தொடர்ச்சியாக பார்ப்பனர் ஆதிக்க எதிர்ப்பு, சமூக நீதி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக இருந்தார். அவர் ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுதுதான் ரயில்வே துறை மிக சிறப்பாக செயல்பட்டது. லல்லு பிரசாத் யாதவருடைய நிர்வாகம் எவ்வளவு சிறப்பானது சொல்லி MBA பாடங்கள் எல்லாம் கூட மேனேஜ்மெண்ட்டினுடைய பாடத்திட்டமாக வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அவர் இருந்த காரணத்தில் தான் அவர் கோமாளியாக, அவரை ரொம்ப மிக கேவலமாக சித்தரித்து, அவர் ஊழல்வாதியாக சித்தரித்தெல்லாம் பல முயற்சிகள் நடந்தன. அதெல்லாம் குறிப்பிட்டு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பீகார்னு சொன்னாலே லல்லு பிரசாத் யாதவ் நினைவுக்கு வருவார். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் அவர் பிஜேபி எதிர்ப்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி